நியூஸ் தமிழ் கழுகு. கலைஞர் காலத்து ரிட்டையர்ட் IAS ஒருத்தரோட பெயர் தலைமைச் செயலகத்துல பேசு பொருளாயிருக்கு. ஓய்வு பெற்ற IAS அசோக் வர்தன் ஷெட்டி இப்ப தலைமைச் செயலகத்துல பேசு பொருளா மாறி இருக்காரு. 2006-2011 காலகட்டத்துல துணை முதல்வரா ஸ்டாலின் பதவியில் இருந்தப்ப உள்ளாட்சி துறையோட முதன்மை செயலாளரா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஓய்வு பெற்று வெளிநாட்டுல செட்டில் ஆனாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுமே முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆலோசகரா ஷெட்டி வருவார்னு சொல்லப்பட்ட நிலையில தலைமைச் செயலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் IAS அதிகாரிகள்ல ஒரு குரூப் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. நிர்வாக ரீதியிலான ஆலோசனைகளை வெளியிலிருந்து சொல்லிட்டு வந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அவர் கூட பணியாற்றின 7 பேரு முக்கிய துறைகள்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் தலைமைச் செயலகத்துல ஒரு தகவல் தீ போல பரவி இருக்கு. இப்ப முக்கியமான துறைகள்ல நிலவர சிக்கல்களை சரி செய்ய ஷெட்டி வந்தாதான் சரியா இருக்கும்னு சில பேர் ஐடியா கொடுத்திருக்காங்க. சீக்கிரமே முதல்வரோட ஆலோசகரா வரப்போறாருன்னு செய்திகள் கசிஞ்சிச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்தப்பவே வந்திருக்க வேண்டியவரு ஆட்சி முடிய 17 மாசம் இருக்கிறப்பவா வரப்போறாரு. அதோட ஷெட்டி இத்தாலியில இருக்காரு. வீண் வதந்திகளை நம்ப வேணாம்னு சொல்றாங்க ஷெட்டி ஆதரவு IASகள். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.